மருதியாங்கோயில் ஆரம்பித்து புதுக்குடிசை, நல்லரிக்கை, வெண்மணி, அடுத்தது கொளப்பாடி, வேட்டக்குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த லைனு பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா நம்ம வெண்மணியில் தான் இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ ஊர் மக்கள்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம பசங்கள்கிட்ட லைட்டாக ஒரு டாக்கை போடலான்னு இருக்கேன். தம்பி சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்ல தேவையில்ல. அதாவது நம்ம அரியலூர் வைப்ஸில் எந்த வீடியோவில் வந்தாலும் ஆனந்த் கோளாறுன்னு கொஞ்சம் நான் பயந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தம்பி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்மையாக, ரொம்ப பாசமாக ரொம்ப பேசுறாரு. சொல்லுங்கள், நம்ம ஊர் திருவிழாவை பற்றி சொல்லுங்கள். அதான் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வீடு இதுமாதிரி திருவிழா நடக்குது. 3 ஊர் ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். என்னென்ன ஊர்? சின்னமணி, பெரியாமணி, காலனிங்கிற ஊர். சின்னமணி, காலனி, பெரியாமணிங்கிறது 3 ஊர் ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறோம். இது எல்லா ஊர் ஆள் வந்து தான் இங்கே எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா ஒற்றுமையாக தான் செய்வோம். வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வீடு நல்லா திருப்தியாக செய்வோம். நீங்கள் எல்லாருமே இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா, இல்லை இங்கே வெளியிலேருந்து வருவீங்களா? எல்லாம் வெளியிலேருந்து, சென்னையிலேருந்து இந்த திருவிழாவுக்குன்னு வந்துடுவோம். வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வீடு திருவிழா முடிஞ்சால் அதுமாதிரி நாங்கள் வந்துடுவோம் ஊருக்கு. இப்போ சென்னையிலலாம் இருக்கீங்க, அங்கே திருவிழான்னு ஒன்று இருக்காது. ஆமாம் ஆமாம். ஸோ அங்கே வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த திருவிழாவுக்கு வரக்குள்ளே இந்த ஊரை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுவீங்களா? நம்ம அங்கே இருந்தது இங்கே நினச்சி பார்ப்பீங்களா? திருவிழான்னு எப்போ ஆரம்பித்தாலும் நாங்கள் முன்னாடி என்ட்ரஸில் வந்துடுவோம். வந்துட்டு எங்கள் ஊர் முன்னாடி நம்ம வந்து முன்ன நின்று செய்யணும் எதாக இருந்தாலும். ஓகே. வெண்மணி அப்படிங்கிற ஊருக்கு என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுவீங்க? திருவிழா தான் ஃபேமஸ். வெண்மணிங்கிறது தேர் திருவிழானாலே வெண்மணினா ஃபேமஸ் தான். இந்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா இப்போ நடக்குது. இது இல்லாமல் வேற சிறப்பான திருவிழானா வேற என்னென்ன இருக்குது நம்ம ஊரில்? தேர் தான். அடுத்து தேர் போடுவாங்க. தேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம ஊரை பற்றி பெருமையாக சொல்லுங்கள். நம்ம ஊரை பற்றி நம்மளே எப்படி பெருமையாக சொல்கிறதுங்கிறீங்களா? வெண்மணியில் காலேஜ் இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபேமஸாக இருக்குது. என்ன காலேஜ்? ஐடி காலேஜ். ஓகே, அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. ஓகே, திட்டக்குடி மெயின் ரோடு. எங்களுக்கு அடுத்து அந்த வசதி வருதுண்ணா. ஓகேவா? இப்போ காலேஜ் ஒன்று வருது, அடுத்து இது ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுண்ணா. கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ முடியும்னு தெரியல. அப்புறம் குன்ன வட்டமாக இருக்குது எங்களுக்கு. அடுத்து எங்களுக்கு வெண்மணி வட்டமாகிடும். பெரம்பலூர் வட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கொன்ன வட்டம், வெண்மணி கிராமம். நீங்கள் வெண்மணி வட்டமாகிடுச்சுன்னா அப்போ அரியலூர் வந்து தலைநகரமாகிடலாம் தமிழ்நாட்டுக்கு. பெரம்பலூர் தலைநகராகலாம். ஓகே, ரைட்டு விடுங்க. வெண்மணி விரைவில் வட்டமாகும், நாங்கள் எல்லாம் தலைநகராகவும். வாங்க நம்ம திருவிழாவை என்ஜாய் பண்ணுவோம். வேறு யாராவது பேசுகிறீங்களா? நீ வாடா தம்பி. ஏன் கண்ணாடி கழுதுண்ணா? அங்கே கண்ணாடி போட்டு தானே அந்த அழகாக இருக்குது. போடுங்க, கெத்தா அப்படி மாசாக போடுங்க. சொல்லு, ரொம்ப நேரமாக கதறிட்டு இருந்தேன் எங்கள் சைட்லேருந்து. இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல. சந்தோஷத்தில் என்ன பேசுறதே வரல, வார்த்தை வரல. ஏதாவது 1-2 வார்த்தையை உருவு வெளில. சரி, உங்கள் பேர் என்ன? திரவியம். இந்த ஊர் தானே நீங்கள்? ஆமாம். இப்போ எத்தனை நாளாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த திருவிழாவை நினச்சி? திருவிழானாலே என்ஜாய் தானே. என்ஜாய் தான். இல்லை, ஒரு 10 நாளாகவே நீங்கள் எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்களா? திருவிழான்ற பேச்சை எடுத்ததுமே என்ஜாய் தானே. எடுத்ததுமே அது ஒரு மாதம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கேட்பால, ப்ரோக்ராம்னா திண்டுக்கல் ரீட்டாக வரணும், அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது வேணும், அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்படுறீங்களா? அந்த மாதிரிலாம் கேட்டால் அடிச்சு போடுவாங்கண்ணா. அடிச்சு விடுவாங்களா? ஆடல் பாடல் கேட்டால் அடிச்சிருவாங்க. ஆர்கெஸ்ட்ரா எதுவும் இல்லையா? எதுவும் இல்லைண்ணா. ராமர் நாடகம் இருக்குண்ணா, வந்துருங்கண்ணா. ராமர் நாடகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா ராமர் நாடகம்லாம்? இல்லைண்ணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லாக பார்ப்பீங்களா? நைட்டு போட்டா பார்ப்போண்ணா. பார்ப்பீங்களா? சரி, நான் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்ப்போம் கூட. சரியா? ஓகேண்ணா. ரைட்டு போ. என் பேர் முத்துராஜ். நான் இந்த ஊர் தான், சின்னமணி தான். இந்த ஊரில் வந்து தேர், தீமிதி, அக்னினா ஃபேமஸாக இருக்கும். முக்கியமாக சொன்னால் இந்த காளி கோயில் இப்போ தான் புதுசாக ஆரம்பித்தோம். கோயிலே இல்லாமல் வெறும் கல்லாக தான் இருந்தது. இப்போ தான் நாங்கள் எடுத்து இந்த சிலையை கட்டி காமெடி எல்லாம் செஞ்சு போக இன்னும் ஃபேமஸாக கோயில் செய்வோம். அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பயங்கரமாக டக்கின் பண்ணிட்டு ருத்ராட்சை கொட்டெல்லாம் போட்டு பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் மிக இனிமையான பேச்சில் பிரதர் பேசிட்டாரு. ரொம்ப நன்றி பிரதர். உங்கள் பேர் என்ன? முத்துராஜ்ண்ணா. ஓகே பிரதர்.